சாகவா கொண்டு வந்த இந்த சதிகார சீமைக்கு உங்களை மாலவா கொண்டு வந்த இந்த மாதாவி சீமைக்கு 6 பேத்தம் அடிச்சுட்டு கிணத்துல போட்டு தாய்க்கு தடவில்லை என் மூத்த மகனாகிய அனுசேகரா உன்னை விட்டுட்டு போன இந்த உலகம் எல்லாம் இழிவாக பேசுமே கண்ணே அனுசேகரா பிறந்ததாரே படுத்து தூங்க மாதிரி 7 பேர் படுத்து கொண்டே இருந்தமே என் தம்பிமார்கள் எங்கம்மா என் தம்பி என் நானசேகரன் என் குலசேகரன் எங்க போயிட்டாங்க என் தம்பிமார்கள் கண்ணே அம்மா 6 பேத்தை ஏதோ பாங்களுக்கு மடித்து விட்டேனப்பா என்னது செத்து மடிந்தார்கள் ஐயோ அம்மா எனக்கு ஒன்னாவா கூட்டி வந்த Thank you.
என்ன கொல்லவா கூட்டி வந்த கொலகார மாமி வீடு தப்பி பிழைத்து என் தாய் பேரை சொல்வேன் ஓடி பிழைத்து என் தந்தை பேரை சொல்வேன் என ஒருவனையாவது விட்டு விடம்மா அப்படியா ஆமாம்மா கண்ணே ஓடாத ஐயோ ஐயோ அம்மா அதனால உன்னை விட்டுட்டு நான் போய் மடிஞ்சிட்டா நாளைக்கு உலகத்துல என்ன சொல்லுவாங்க இந்த 6 பிள்ளையும் படிச்சாங்க நாதியாரி முண்டை இப்ப ஒரு பொம்பளையா உன்னை பார்த்து இழிவாக பேசுவார் எத்தனையோ பேரு இவனே இந்த குழந்தை விட்டுட்டு போயிட்டான் இந்த பாவ புண்ணியமனை யாரு ஏத்துக்கணும்னு சொல்லி உன்னை பார்த்து இழிவா பேசுவாங்க தாய் இல்லாத பிள்ளை தருதல பிள்ளை தாய் இல்லாத பிள்ளை எனக்கு சொல்லி ஒண்ணு மனப்பங்கம் செய்வார்கள் விட்டுட்டு நான் சாக மாட்டேன் தப்பி பிழைத்து உன் பேரை சொல்வேன் ஓடி பிழைத்து என் தாய் பேரை சொல்வேன் அம்மா என்ன ஒருவனாவது விட்டு விடு 6 பேரு போனாலும் பரவாயில்ல நான் ஒருத்தர் இருக்கிற உனக்கு முந்தி பிறந்தவன் ஞானம் சேர்க்கிறேன் ஓடி பிழைப்பேன் உன் பேரை சொல்லுவேன் தப்பி பிழைச்சாலும் உன் தாய் பேரை சொல்லுவேன் அம்மா என்ன மட்டும் உயிரோடு விட்டுரு அப்படின்னு சொல்றியா விட்டு நான் செத்து இந்த உலகம் எல்லாம் இழிவாக பேசுவார்கள் உன்னைய மடித்து நானும் மடி வகிறேன் கண்ணெடுப்பு பழகறியே சாகவா கொண்டு வந்து 7 மக்களையும் அடித்து விட்டனே அதனால இதுக்கு மேல் நானும் மாண்டு மடிய போகிறேன் அப்படி நான் மாண்டு மடிவதாக இருந்தாலும் என் கனவு கட்டிய மாண்பும் இருக்கிறது என் மனோர் விட்டு தெரியணும் என் அண்ணனுக்கு தெரியணும் அதனால இது ஆவாரம் செடி அடியில என் அண்ணனுக்கு அடையாளமாகவே நான் வைக்க போகிறேன் என் மன்னவன் தாரி தராரி
கானகத்தில் வேட்டையாடி முடித்து விட்டு என்னுடைய தங்கை அரளி கானகத்தில் அவளை கண்டு வடக்க தலைவாச வாழமாலை கட்டிருக்கோம், தெற்க தலைவாச தென்னைமர கட்டிருக்கோம், மேற்க தலைவாச உப்பிரிக்க மாலை. அதனால அடையாளம் காட்டினேன். என் தங்கை அரண்மனையில வந்து சந்தோஷமா இருந்திருப்பா. நான் இது நாள் வரைக்கும் அவளை திருமணம் செய்து நான் கொடுத்த நாள் முதலா நாங்க 2 பேரும் தங்க தட்டில் தான் சாப்பிடுவோம். என் தங்கையை இதுவரைக்கும் நான் பிரிந்ததே கிடையாது. இப்ப என் அரண்மனையில சந்தோஷமா இருந்திருப்பா. என் மனைவியை சந்தித்து என்ன விட என் மனைவி நல்ல சந்தோஷமா என் தங்கைக்கு. அதனால என் மனைவி போய் பார்க்கலாமா? தேவி, அழகான சந்திரி, என் பொண்டாட்டினா என் பொண்டாட்டிதான். கண்ணே, என்னங்க வந்துட்டீங்களா? பட்ட மகள்ல போறமா அம்மா போய் நம்ம நல்லா இருக்குல்ல. பாடி சாப்பிடுங்க பாடு. ஏண்டி சொல்றதே கேள்வி. சரி, நான் சொல்றது கேள். அரடி கானகத்துல என் தங்கை கண்டேன். என் தங்கை எங்கே? இதுவரைக்கும் என் தங்கையை நானும் ஒன்னாதான் சேர்ந்து சாப்பிட்டோம். ஆனால் அரண்மனை வந்திருக்கிறா. என் தங்கை எங்கே? யாரு? என் ஆத்தராவா? ஆமாமா. பத்தியா, இவ என் தங்கை மீது ரொம்ப பாசம். அப்பவும் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? ஏண்டி? சோறு சோறுன்னு பார்த்தனா, சாறு சாருன்னு பார்த்தனா, குழம்பு குழம்பு பார்த்தனா, நான் சொல்லலையா? அவங்களுக்கு சமைச்சு போட்டு அது சமைச்சு போட்டு என் கையெல்லாம் வெளியே எடுத்து வச்சுங்க. ஐயோ, என் காலை பிடிங்க, என் கண்ணு. சரி, என்னடி கையெல்லாம் இப்படி செவந்து இருக்குது? இது சவுக்காச்சு சவுக்கு இல்ல, விரவு வச்சுனா அந்த விரவு தீய சுட்டு பிடிச்சுங்க. அப்படியா? சரி சரி. எவ்வளவு சமைச்சு விட்டா? அந்த 1000 கேட்டு போய் எவ்வளவு சமைச்சு போட்டிருப்பேன். அதனால வாங்க அரண்மனைக்கு போலாம். இல்ல, என் தங்கையை போய் வாங்க. எங்க என் தங்கை? என் தங்கச்சி எங்க? நான் சமைச்சு போட்டனா, அது சமைச்சு போட்டது அது சாப்பிட்டு அப்படி ருசி பார்த்துட்டு என் மனசு இப்பதான் குழுக்குழுன்னு இருக்குது அப்படின்னு இப்படி நம்ம காலத்திலா சுத்தி பார்த்துட்டு வர்றோம், காய்கறி எல்லாம் பொறிச்சுட்டு வர்றோம் அப்படின்னு போயிட்டாங்க. சரி, பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துருங்க, பக்குவமா போயிட்டு பக்குவமா வந்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏமா ஏமா நீங்க தங்கச்சி தேர்திருவிழா பார்க்க போறேன்னு எனக்கு சொல்லிவிட்டு போனாங்க. அப்படி பிடிச்சிக்கா, தேர்திருவிழா பார்க்க போயிருக்கிறாங்க மகாராஜா. அப்படியா? சீக்கிரம் போய். சரி வாங்க போலாம், பத்திரம் வாங்க. நான் போய் என் தங்கச்சி கூட்டியாந்து நாங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிடுறோம். உங்களுக்கு உடம்புக்கு சீரா கட்ட முடியும், நெஞ்சுக்கு சாக்கி தான் போட முடியும், பாவத்தை கட்ட முடியும், கட்ட முடியும், ஏன்னா சோறு தான் திங்க முடியும். அது எனக்கு திங்கும். சரி, உடனே போய் வந்துடுறேன். அரண்மனை என் தங்கி வந்தாலே, என் தங்கை இந்த வழிதான் வந்து தேர்தல் நடக்குது என்று இந்த வழியாத போனாலா? என் தங்கச்சி பாத்தியா? ஒரே தேர்தல் நடக்கலைங்க. எப்ப அழுவுற? ஐயோ, கண்ணல பார்த்தா நானா தான் அப்படியே 2 பொழந்து போட்டிருப்பேங்க. ரொம்ப மழை நந்து போயிட்டுங்க. என்னப்பா நடந்தது? ஐயா, உங்க அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற நாங்க பிராமணர். சரி, அங்க நடந்த கொடுமையை பார்த்துட்டு என் மனசே ரொம்ப சங்கடமாயி போச்சு. என் தங்கைக்கு கொடுமை நடந்ததா? ஆமா. ஐயோ சிவசிவா, என்ன நடந்தது? உன் தேவையாகப்பட்டவர் அடித்து உதைத்து சித்திரவதை செய்து நாசம் செய்து விட்டார். ஐயோ, என் தங்கை என் தேவி அடித்து சித்திரவதை செய்து விட்டாளா? ஆமா. ஐயோ ஆண்டவா, ஐயோ, என் தங்கி இது நாள் வரைக்கும் என் கையால் அடித்தது கூட இல்லையே. அப்படி என்றா என் தங்கை எங்கப்பா போனா? ஐயா, நாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற பிராமணர்கள் சொல்றோம். சரி அம்மாமா,
நீங்க 7 பிள்ளைங்களை கூட்டிட்டு கானகத்து வழியா வந்திருப்பீங்க. ரொம்ப முகவாட்டமா இருக்கிறீங்க. வயிற்று பசிக்குமா, மக்களை வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு பசிக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு நாக்கு பசிக்கும். ஒரு வாங்கமா ஒரு வயசு சாப்பிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு என் தங்கை என்ன சொன்னார்? ஐயா, நாங்க அந்நியார் வீட்டுல எல்லாம் சாப்பிடுறது இல்ல. அந்நியார் வீட்டுல சாப்பிட்டா எங்க அண்ணனோடைய மரியாதை குறைஞ்சிரும் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு இதோ இந்த வழியாகத்தான் சென்றார்கள். அப்படி போகும்போது என் தங்கை என்ன கேட்டால், அதாவது மாட்டுக்காரர் நாங்க சொல்றோம் தண்ணி கேட்டாங்க. ஐயா, மக்களை கொட்டிக்கிட்டு வந்து ரொம்ப பச்சை தண்ணி தாங்க பல்லு போகுது, நெத்து தண்ணி தாங்க நெஞ்சோர்ந்து போகுது, பச்சை தண்ணி எங்கேயாவது குளம் கொட்டையதா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு எங்களை கேட்டாங்க. நாங்க ஆடு ஓட்டி இருக்கிறோம், எங்களுக்கு எல்லா இடத்துலயுமே தண்ணி இருக்கிற இடம் தெரியும். அதனால அம்மா ராமலிங்க ஐயா வெட்டி வச்ச கிணறு இருக்குதுமா, ஆனா பாலாடைஞ்ச கிணறு, கொஞ்சம் பார்த்து பிள்ளைங்களை வச்சிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து பதனமா தண்ணி மட்டும் குடிங்கம்மான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆமா சரி, அந்த வழியா தான் போயிருக்கிறாங்க. சரி, ஆமா கிணத்துக்கு போனாலா? ஆமா ஆமா. தங்கா ஐயோ தங்கா ஐயோ ஐயா நீ குடிதீரோ ஐயோ பாலா போன தண்ட வீட்டுக்கு வந்து ஐயோ தங்கா உன்னை பறி கொடுத்துட்டே தங்கா. அம்மா இந்த அண்ணன் வருவாரு நீ அடையாளம் வைத்துட்டியே தங்கா. அம்மா உன் மன்னவன் வந்து கேட்டாடா என்னம்மா பதில் சொல்வேன் தங்கா. ஐயோ தங்கா, இந்த அண்ணன் வருவாரு மன்னவன் இருக்கும் போது மாங்கலியடி கலட்டலாமா தங்கா. ஐயோ என் தங்கா இந்த கிடத்திருந்தா உழுதுட்டாளா தங்கா. ஐயோ தங்கா தங்கா உன்னை எங்க கண்டு தேடுவானா தங்கா. தங்கா உனக்கு கட்டி பறக்கிறியா என் தங்கையே. தங்கா உனக்கு தெரு குறைய போவனியா என் தங்கையே. ஐயோ ஐயோ தங்கா தங்கா. பாலா போன அந்த அண்ணன் வீட்டுக்கு வந்து
உன் உயிரையே பறி கொடுத்துட்டியே தங்கா. அம்மா உன் அண்ணன் வந்திருக்கிறான் பாரும்மா, பேசம்மா தங்கா, பேசு தங்கா. என்னைக்குமா உன்னை பார்க்க போற தங்கா? மன்னவன் இருக்கும் போது நீ வாகிலிய கலட்டலாமா? என்னம்மா உனக்கு இந்த விதி வந்தது? ஐயோ தங்கா, உனக்கு சிட்டு பறக்கலையா சிறுகுருவி கூலியா தங்கா? காகம் பறக்கலையா கருகுருவி கூலியா தங்கா? தங்கா தங்கா தங்கா, காலகத்தே கண்டதே என் அருமை தங்கையே. நான் காலகத்தில் உள்ள கண்டு என் அருமை தங்கையே. வீட்டுக்கு போயிட்டு விருந்துள்ள சொன்னனே என் தங்கா. நான் வந்து பார்க்கும் போது நீ பிணமா போலியே என் தங்கா. தங்கா அம்மா தங்கா, பாலா போல அண்ணன் வீட்டுக்கு வந்து உயிரையே பலி கொடுத்திய தங்கா. தங்கா எப்படி என்றால் ஐயா டேய், ஓய் இதுக்கு மேல விட மாட்டேன்டா. ஆ என் தங்கையோட குடும்பத்தை அழித்து வாவ. ஆ அதனால அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. ஆமா. அதனால ஆ என் மகன் இருக்கிறானே ஆ கார்த்திகேயனுக்கு திருமண ஏற்பாடு செய்ய மாதிரி சொல்லி ஆ அவங்க வீட்டுல நான் சம்மதம் எடுக்கணும். ஆ அவங்க வீட்டுல சம்மதம் எடுத்து ஆ அவங்க வீட்டுல யாருமே இருக்க கூடாது. ஆ அனைத்து சனத்தையும் வர சொல்லி ஆ நான் பொய் பந்தல் போடுவேன். ஆ அதுல பொய் பந்தல ஆ கல்யாண மண்டபத்துல ஆ வச்ச உடனே ஆ நான் பட்டுன்னு அழுத்த சொன்ன உடனே ஆ அந்த கல்யாண மண்டபம் கிட்டே இருந்து வலிக்கணும். அப்படியே கட்டுங்க. அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட வைக்க கூடாது. யாராலும் வெட்டு குழி வெட்டுறங்க. அதனால ஆ என் தங்கிய தூக்கி கொண்டு ஆ சந்தன கட்ட கும்பகோட்டு தகடு செய்டா ஆ தங்கா. ஆ என்னைக்குமா உன்னை பாப்பி தங்கா, நான் விட மாட்டேன் அவளை, நான் விட மாட்டேன். ஆ தூக்குங்கடா என் தங்கை ஏறி தூக்கு. அதனால தேவி அலங்கார சுந்தரி ஆ பஞ்சி முட்டா சீல கட்டி போட அப்படியே. கட்டி வந்தார் கட்டி இதுக்கு மேல அவளை விட மாட்டேன். ஏடி தகச்சி பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன். அவ போனா போகட்டும் விடு. ஆ அவெல்லாம் ஒரு பொம்பளையா? அவ போகட்டும் விடு. ஆ நீ தானே எனக்கு வேணும். ஆ. என் உயிரே நீதான். வாழ்ந்தாலும் உன்னோட தான் வாழ்வேன், ஆ செத்தாலும் உன்னோட தான். ஆ என் தங்கை போனால் போகட்டும் விடு. ஆ நிஜமா சொல்லுங்களா? நிஜமாக சோறு சோறுன்னு பார்த்தனா சாறு சாறு சட்டியில அதான் வெறி சட்டியா கிடக்குது. அப்படி எடுத்து அதனால பார்ப்பேன். என் தங்கை போனால் போகட்டும் விடு. அவன் போகட்டும் விடு. அவன் முகத்திலே முழிக்க கூடாது. அப்படியா? ஆமாடி. நீ யான் புருஷன்தானே? ஏண்டி உனக்கு சந்தேகமா? யான் புருஷன்தா. இதெல்லாம் வேணாடி கண்ணி. சரி, நம்முடைய மகன் இருக்கிறானே ஒரே மகன், என்னங்க ஏண்டி இப்படி ஏற? இல்லைங்க, ஒரு ஏய் அப்பா. நீங்க இப்படி எல்லாம் சொல்லி பார்த்திருந்தா அப்படி சோறாய் போட்டுக்க மாட்டேன். சரி, நம்ம மகன் இருக்கிறானே கார்த்திகேயனுக்கு, அவனுக்கு திருமண ஏற்பாடு செஞ்சிருக்கேன்.
இப்ப தங்கச்சி முகமே பிடிக்காது சொல்றீங்களே, நான் இடிச்சுட்டு தெரியல என்ன கேட்டு பாருங்க. என்ன அவளை அடிக்கிற அடி ஒவ்வொரு அடி இடி போல கொடுத்தங்க. ஏய் ஆமாங்க. அப்படி இல்லடி. அப்படி இருந்தாலும் நம்ம மகனுக்கு கார்த்திகேயனுக்கு திருமணம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். எப்படி இப்படி நடப்பதுச்சு? அதனால சொந்த பந்தமெல்லாம் மறந்து போச்சு. இப்ப எம்மாலதான் என் புருஷனுக்கு அம்பூட்டு அதனால சொந்தத்துல வந்து பொண்ணு பாக்கணும். யாரு சொந்தத்துல பொண்ணு பாக்கலாம்? யார் சொந்தத்துல? நம்ம சொந்தத்திலே பாத்துக்கலாங்க. மகாராஜா நம்ம சொந்தத்துல பாக்கலாங்க. ஏய் உன் சொந்தத்துல எனக்கு வேணாம். என் பொண்டாட்டிக்கிறாள அலங்கார சுந்தரி, இவளுடைய சொந்தத்துல தான் பொண்ணு எடுக்கணும். சரி, உங்க வீட்டுல சொந்தத்துல ஒருத்தர் கூட வரக்கூடாது. ஒருத்தர் கூட அல்ல இருக்கணும். அதனால எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு வர சொல்லு. உங்க சொந்தத்துல தான் பொண்ணு எடுக்கிறேன். ஆமா மாமா பத்தா அண்ணன் கல்யாணம் வந்தா காட்டியா? ஹலோ போன் குடியா? போன் இல்ல போன் நான் கொண்டு வந்துக்கிறேன். அதனால எல்லாத்துக்கும் போன் போட்டு எல்லாம் சொந்த பந்தம்லாம் வந்துருங்க. இப்ப கார்த்திகேயனுக்கு கல்யாணம். கல்யாணம் ஐயா, கல்யாணம் கல்யாணம். அதனால அதனால எங்க அண்ணன் வீட்டுல பொண்ணு சொந்தமா எடுத்துக்கிட்டோம். சொந்தத்துல ஒரு சனங்க கூட இருக்க கூடாது. கைய ஒடிக்காத. அதனால ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ டாடி, சீக்கிரம் வந்து எனக்கு கார்த்திகேயன் கல்யாணம் வச்சுக்கிறோம். டாடி எந்த வீதியில இருக்கிற யாரு அப்பா? டாடி சீக்கிரம் கார்த்திகேயனுக்கு கல்யாணம் வச்சுக்கிறோம். சீக்கிரம் குடும்பத்தோட வந்துருக்கு. சொந்த பந்தம் யாரும் விட்டு வராதுங்க, எல்லாம் வந்துருங்க. ஆனா அவங்க சொந்த பந்தம் மட்டும் வரக்கூடாது, நம்ம சொந்த பந்தம் தான் வரணும். சரியா? சீக்கிரம் வந்து தொழில கொண்டு வாயா. சொந்த பந்தம் வந்துட்டாங்க, எல்லாம் கூட்டம் வந்துருக்காங்க. சீக்கிரம் கல்யாணம் ஏற்படுத்தி எல்லாம் சொந்தத்தை கூப்பிடு. எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் கல்யாண பந்தல் இருந்தா பச்சை பந்தல். அப்ப இந்த பந்தல் அது வேற இது வேற. இச்சா 3 பண் தண்ணி கொண்டு போறது குளிப்பாட்டா. சரி, அதனால இப்ப வந்து உன் சொந்த பந்தம் எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்துட்டாங்க. அப்படியா? முன்ன வந்து நிக்கிறேன். சீக்கிரம் 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 போடுங்க. சீக்கிரம் எல்லாம் வராது போடுங்க. எல்லாம் வராது போடுங்க. பாருடா. என் தங்கச்சி இங்க அரமனைக்கு வந்தது என்னடி செஞ்ச? சாப்பாடு கேட்டதுக்கு காலால் எட்டு உதைச்சி அவர்களை சித்திரவதை செஞ்சியா இல்லையே? அவமானம் முகத்துல முழிக்காம கூப்பிட்டு புண்டா இப்பதானே சொன்னேன். தங்கச்சி பாரு, மூஞ்சி பாரு, முகரை பாரு, இப்பதானே சொன்னேன். என் தங்கச்சி எப்படி மணிஞ்சாலோ அது போல உன் குடும்பத்துல யாருமே இருக்க கூடாது. அதனால தந்திரமாக வர வச்சு உன் குடும்பத்துல யாருமே இல்லாத பண்ணிட்டேன். ஏண்டி என் தங்கச்சி எப்படி கொண்ட
அத்தனை பாரு புத்தி படிச்சுங்க ஆறு நீங்க சொல்லுங்க என்ன பண்றீங்க இப்ப எல்லாம் குழு 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 இருக்குமே காட்டி அதே நடந்த அப்படி குழு குழு பாக்குறேன் போடுறீங்க இங்க இருக்கிற பொம்பளைங்களை அத்தனை பேர்த்த சொல்லிட்டு போறேன் ஒரு புத்தி சொல்றேன் சொல்லு நல்லா கேட்டுக்குங்க நல்லா கேட்டுக்குங்க என்ன மாதிரியே ஒரு நாத்தம் வந்துச்சுன்னா இதே மாதிரி அடிச்சு கொல்லுங்க செய்யாதீங்க ஐயோ வலிக்குதியா அப்பா ஐயோ கேளும் சபையோர்களே இந்த அம்மா